ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி கவுண்டர் ஆப் பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியும்னா ரியாக்ட்னா என்னென்னு தெரியணும், யூஸ் ஸ்டேட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஆன் கிளிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புரியும். அப்படி தெரியாட்டியும் பரவாயில்ல, நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வந்து ரியாக்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே அதில் சோர்ஸ்க்குள்ளே காம்பனண்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து கவுண்ட்.jxன்னு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம என்ன பண்ண போனால் RAFCன்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். RAFCனா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு எரர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி ரிட்டன் டிஃபால்ட் கொடுத்துருவோம். அதில் வந்து இந்த கவுண்டருங்க மட்டும் டிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு H1ல் நான் இது கவுண்டர் ஆப், திஸ் இஸ் கவுண்டர் ஆப்னு கிளிக் பண்ணுறேன். திஸ் இஸ் கவுண்டர் ஆப் டைப் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் அந்த கவுண்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வந்து H2ல் வந்து ஒரு 0ன்னு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இதில் தான் இந்த கவுண்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்தது வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 2 பட்டன் க்ரியேட் பண்ணுறேன். 2 பட்டனுக்கு ஃபஸ்ட்டு பட்டனில் வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். செகண்ட் பட்டனில் வந்து மைனஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா ப்ளஸ் பண்ணும்போது 1 2 3ன்னு ப்ளஸ் ஆகும், மைனஸ் பண்ணும்போது அதுவே 2 1 0ன்னு மைனஸ் ஆகும். இது வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம யூஸ் ஸ்டேட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் யூஸ் ஸ்டேட் என்ன பண்ணுறோம், யூஸ் ஸ்டேட்டில் என்னென்ன வாங்கணும், ஃபஸ்ட்டு வந்து அதோட வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் வாங்குவோம். அதுக்கு வந்து கவுண்ட்டுன்னு வச்சுப்போம். அந்த வேரியபிள் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்காக செட் கவுண்ட்டுன்னு வச்சுப்போம். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கவுண்ட்டுங்கிறது வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்காது, சி வந்து. அதே மாதிரி செட் கவுண்ட்டுங்கிறது எஸ் வந்து கேபிட்டல், அப்புறம் சி வந்து கேபிட்டலாக இருக்கணும். அடுத்து வந்து யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம். யூஸ் ஸ்டேட்டில் என்ன யூஸ் பண்ணுவோம், யூஸ் ஸ்டேட் ஏன் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு வெப்சைட்டை வந்து ரீரெண்டர் பண்ணுவோம். ரீரெண்டர் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போது சேஞ்ச் ஆகி காமிக்கும், ரீரெண்டர் ஆகி. அதில் இனிஷியல் வேல்யூ வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா இனிஷியல் வேல்யூ 0ன்னு வைக்கலைன்னா அங்கே எந்த வேல்யூவும் இருக்காது. அப்போ நம்ம +1 பண்ணும்போது எந்த வேல்யூவும் ப்ளஸ் ஆகாது. அதனால் 0 இனிஷியல் வேல்யூ வைக்கும்போது இந்த கவுண்டர் ஆப்பில் 0ன்ட்டு இருக்கும். இப்போ நான் வந்து இந்த கவுண்டர் ஆப்பை வந்து இங்கே மவுண்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இங்கே கவுண்ட்டுன்னு கொடுத்தா உங்களுக்கு கன்சோலில் வந்து கவுண்டோட வேல்யூ வந்து 0ன்னு காமிக்கும். இங்கே எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கவுண்ட்னு கொடுத்துருக்கேன். app.jxல மவுண்ட் பண்ணிக்கிறீங்களா பார்த்துக்கோங்க. பார்த்ததுமே வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 0ன்ட்டு இருக்கும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கவுண்டர் அப்படி இனிஷியல் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணால் அங்கேயும் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே 10ன்னு கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 10ன்னு சேஞ்ச் ஆகிருக்கும். நம்மளுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ 0ன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும். அதுக்கு நம்ம ஆன் கிளிக் யூஸ் பண்ணிக்கலாம்.